கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சிவகங்கையை சார்ந்த ஜான் என்கிற அன்பு சகோதரர் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மகன் ஃப்ராங்க்லின் 37 வயது நிரம்பின மகனுடைய சரீர பலவீனத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹார்ட் வீங்கி இருக்கிறது, காட் பலவீனமாக இருக்குது. இருதயத்தை கத்த பலப்படுத்தணும், வீக்கங்கள் எல்லாம் கத்த மாற்றணும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் ஃப்ராங்க்லின்காக இருதய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு புது பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பலவீனங்களை மாற்றி பலத்தை கர்த்தர் கொடுத்தருளும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. எசேக்கியேல் 36:26 நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே நவமான இருதயத்தை கொடுத்தருளும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்டு செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பெருகவே உன்னை பெருக பண்ணுவேன். நிச்சயம் பெருகவே உன்னை பெருக பண்ணுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்லட்டுமா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1:11 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் சொன்னபடியே உன்னை பெருக பண்ணுவேன். சும்மா சாதாரணமாலாம் பெருக பண்ண மாட்டார். நம்ம லைஃப்பில் எப்பெல்லாம் பாடுகள் வருமோ அப்போல்லாம் நம்மளை பார்த்து கத்த சொல்லுவார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்ன எபிரேயர் 6:14 நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பெருக பண்ணினார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 17-18 நீங்கள் வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத அளவிற்கு, கடற்கரை மணலை போல எண்ண முடியாத அளவுக்கு திரளாய் பெருக பண்ணினார். ஆபிரகாமை கத்த பெருக பண்ணினது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த பெருக பண்ணணும்னா, பெருக்கணும்னா ஆண்டோடைய கரத்தில் உங்களை கொடுக்கணும். புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிஸ்னஸை கத்த பெருக பண்ணணும்னா உங்கள் பிஸ்னஸ் ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க. உங்கள் குடும்பத்தை கத்த பெருக பண்ணணும்னா உங்களுடைய குடும்பத்தை ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பெருக பண்ணணும்னா உங்கள் பிள்ளைகளை ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க. ஒரு முறை வனாந்தரமான ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜனங்களும் வீட்டுக்கு போகாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இவங்களை அனுப்பினா வழியில் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் தான் இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். பிலிப்பு சொல்லுகிறான், 200 காசுக்கு 200 பணத்துக்கு சாப்பாடு வாங்கினாலும் இது காணுமா? இது வனாந்தரமான இடமாச்சே. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன? அந்திரியாவை சொல்கிறான், 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த சின்ன பையன்ட்டு உள்ளதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்த பொழுது
திரளாய் பெருக பண்ணினா. 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதி எடுக்க உதவி செய்தா. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 14:20 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். அவர்கிட்ட பிஸ்னஸ் செய்கிறதுக்கு கூட காசு கிடையாது. பிளாட்ஃபார்மில் அன்றன்றைக்கு தொழிலுக்கு காசு இருக்கும். அந்த தொழிலை செய்து அன்றைக்கு அவங்களுடைய வீட்டை கவனித்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒரு கடையை போட்டார், அதை ஆசீர்வதிச்சா. பெரிய கடையை போட்டார், கர்த்தர் ஆசீர்வதித்தா. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை பெருகவே பெருக பண்ணிவிட்டா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை பண்ண மாட்டாரா? நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் கொடுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே நான் இல்லை. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம். ரகோபோத் தேசத்திலே உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஈசாக்கு அவமானப்படுத்தப்பட்டான், நிந்திக்கப்பட்டான், அடித்து துரத்தப்பட்டான், வாக்குவாதம் பண்ணி அவனுடைய உடைமைகளை சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, ரகோபோத் தேசத்திலே உன்னை பெருக பண்ணுவேன். ஏன் உங்களை பெருக பண்ண மாட்டாரா? நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இவர்களை நீர் பெருக பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், நான் சிறுகவும் நீர் பெருகவும். என் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு என்னுடைய வாழ்க்கையை பெருக பண்ணு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பெருகவே உன்னை பெருக பண்ணுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.